நேற்று நைட்டு என்கிட்ட ஓனர் 4:45 வண்டி எடுத்து ரெடியாக நின்று செய்யுது. நம்ம எல்லாம் 5 மணிக்கு இல்லை 4:50 வண்டி எடுத்துக்கிட்டு போகணும் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் 4:45 அவர் வந்துட்டாரு. ஏற்றிக்கிட்டு நேரம் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்கி விடும்போது மணி 5:12. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா கத்தார் ஏர்வேஸுக்குலாம் அடுக்கி போட்டிருந்தாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வர்ற ஃப்ளைட் எதுவும் நிற்கிதான்னு பார்த்தாக்கா எதுவும் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4ஆம் நம்பர் கேட்டு வழியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேராக கராஃபாவில் ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு போகிறது வழக்கம். இங்கே வந்து நம்ம ஒரு ரியால் எடுத்துக்கிட்டு வர்றது. சாய் முக்கில் சாயா குடிச்சிட்டு போனோம்னு சொன்னாக்கா அருமையான டீ நமக்கு கிடைக்கும். அப்படிதான் டீயை குடிச்சிக்கிட்டு வாங்கின டீயை நல்லா அழகா ரசிச்சு ருசிச்சு குடிக்கிற சுகமே ஒரு தனி சுகம் தான். நம்ம ஊர்ல குடிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியா போட்டு கொடுப்பாங்க இந்த சாய் கடையில. இந்த சாய் முக்கு கடை சூக்கு ஜவ்வால் அப்படின்னு சொல்லிட்டு அரபில சொல்லுவாங்க. மொபைல் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல அது முக்குலயே இருக்கு. அடுத்ததும் ஏர்போர்ட் டியூட்டி தான். காலையில ஒரு ட்ரிப்பு, மதியமும் ஒரு ட்ரிப்பு எடுத்துக்கிட்டு நேரம் கொண்டு போய் ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு காலையில கொண்டு போய் இறக்கி விடும்போது பிசினஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு போயிட்டு இறக்கி விட்டேன். கேட் நம்பர் 1ல. 2வது போய் இறக்கி விட போகும்போது கேட் நம்பர் 4. ஏன்னா இவங்க ஃபிளைட் துபாயில போனாங்க. அப்படியே நேர வண்டியை தவறு மாலுக்கு விட்டாச்சு. விட்டுட்டு உள்ளாக்க நுழைஞ்சு RNBக்குல போனோம்னா பெர்ஃப்யூம் இருந்துச்சு. எடுத்துக்கிட்டு இந்த அக்கத்துல மட்டும் இல்லை எல்லா பக்கத்துலயும் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எடுத்து பூசிக்கிட்டு நல்லா நறுமணமா இருந்துச்சு. அப்படியே நம்மளும் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஜாமான்களை வாங்கி பேக்ல போட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம செய்தி சேனல் பேஜுங்க ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.